மதுரையில ஆலய பிரவேசம் பண்ணும்போது மதுரையில வைத்தியநாத ஐயர் தலைமையில முத்துராமலிங்க தேவருடைய பாதுகாப்புல ஆலய பிரவேசம் பண்ணும்போது உள்ள கூட்டிட்டு போய் கற்பகிரகத்தோலையும் கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டது என்னுடைய சொந்த தாத்தன்டா. குறிப்பா திமுக இங்க வந்ததோ பெரியாரின் பிம்பம் வந்ததோ அப்பவே நாடு நாசமா போச்சு. ஏன் அப்ப பெரியார் இல்லாம இருந்தாரா? அப்பயும் பெரியார் இருந்தார்ல. அது செய்தது யார்? ஏதாவது செஞ்சது கற்பகிரகத்துல கூட்டிட்டு போறாங்க. பறையரும் ஒரு ஐயரும் தேவரோடு சேர்ந்து செஞ்சாங்க. ஆமா, அத நாக்கிரு உள்ள கூட்டிட்டு போய் அன்றைக்கு சாதி இருந்தது. நீங்க சொன்னது நடந்துச்சு. அப்புறம் திராவிட கட்சி உங்க பெரியார் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி வெட்டிக்கிட்டு சாகு. அன்னைக்கும் பெரியார் இருந்தாருடா. பெரியார் ஒண்ணு அப்படி தூக்கிட்டு வரல எல்லாத்தையும். தம்பி நான் சொல்ல வந்தது ஐயா எப்படி இடைமறிக்கிறீங்க? அவரு நல்லா பால் போடுறீங்களே. இங்க பாரு, இருங்க சொல்லி முடிக்கட்ட ஒரே நிமிஷம். நான் சொல்லி முடிங்க சார். ஒருத்தனோட அந்த அடிப்படை உரிமையை பாதுகாப்பது என்னோட கடமைன்னு நினைக்கிறவன் நான் பறையர் என்ற பேரில் இயக்கம் வைத்துக் கொண்டிருப்பது என்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இல்லை. என் மீது நடக்கிற அந்த ஆதிக்கத்தை தடுப்பதற்கு தான் நான் வந்து பறையர் பேர் வச்சிருக்கேன். ஆனால் நீங்க உங்கள் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க. அப்போ நீங்களும் சங்கம் நானும் சங்கம்ன்றதுலாம் இல்லை.